ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நேரத்திலும் உம்முடைய இனிமையான பிரசன்னம் எங்கள் மேல் கர்த்தாவே துணையாய் வருகிறதை பிரத்யேகமாய் பிரத்யட்சமாய் நாங்கள் கண்டு உணரும்படி ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற கிருபைகளை தந்து ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய சகல முயற்சிகளும் உம்மால் கர்த்தாவை அங்கீகரிக்கப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் தக்கதான சூழ்நிலைகளை தந்து திறந்த வாசலை ஏற்படுத்தி நீர் உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களையும் எங்களுடைய சகல பிரயாசங்களையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீரே உம்முடைய வல்லமைகளை விளங்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பாடல் புத்தகத்திலே 7வது பாடல், சாங் நம்பர் 7. விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செய்யலாற்றும் நேரமல்லவா, இது விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செய்யலாற்றும் நேரமல்லவா, உறங்காமல் நாமும் உழைத்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவுவோம். உறங்காமல் நாமும் உழைத்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவுவோம். விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செய்யலாற்றும் நேரமல்லவா, ராக்காலம் வருகின்றது, அதின் சாயல் தெரிகின்றது. ராக்காலம் வருகின்றது, அதின் சாயல் தெரிகின்றது. ஒளியுள்ள காலம் முடிகின்ற முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு. ஒளியுள்ள காலம் முடிகின்ற முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு. விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செய்யலாற்றும் நேரமல்லவா, பொழிகின்றது, உன் வேளை வருகின்றது. பின்மாறி பொழிகின்றது, உன் வேளை வருகின்றது. அழிகின்ற கூட்டம் உன்னை தான் இன்று எதிர்நோக்கி நிற்கின்றது. அழிகின்ற கூட்டம் உன்னை தான் இன்று எதிர்நோக்கி நிற்கின்றது. விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செய்யலாற்றும் நேரமல்லவா, வாசல் இங்கே, அதில் நிற்க
நிற்கும் மனிதன் எங்கே? திறப்பின் ஒரு வாசல் எங்கே? அதில் நிற்கும் மனிதன் எங்கே? கர்த்தரின் கண்கள் பூலோகமெல்லாம் அதை தேடி அலைகின்றதே. கர்த்தரின் கண்கள் பூலோகமெல்லாம் அதை தேடி அலைகின்றதே. விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா. விழுந்தே என்றே தேசங்கள் அழிகின்றதே. பாவத்தில் விழுந்தே என்றே தேசங்கள் அழிகின்றதே. கர்த்தரின் கண்கள் இக்காட்சி கண்டு கண்ணீரை சொரிகின்றதே. கர்த்தரின் கண்கள் இக்காட்சி கண்டு கண்ணீரை சொரிகின்றதே. விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா. இது விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா. உறங்காமல் நாமும் உழைத்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவுவோம். உறங்காமல் நாமும் உழைத்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவுவோம். விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா. இது விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா. பாடல் புத்தகத்திலே 20வது பாடல், சாங் நம்பர் 20, 20வது பாடல். நரணானவர் என்றென்றும் காத்திடுவார். என் கால்கள் தளரும் நேரத்தில் ஆவியின் பலம் ஈந்திடுவார். என் கால்கள் தளரும் நேரத்தில் ஆவியின் பலம் ஈந்திடுவார். என் தேவன் அருளானவர். சோதனை வாழ்வில் பெருகும் வேளை சுத்தர் கிருபை ஒன்று போதுமே. சோதனை வாழ்வில் பெருகும் வேளை சுத்தர் கிருபை ஒன்று போதுமே. சோர்வுகள் என்னை தாக்கிடும் போது ஆறுதலும் அவர் நாமமே. சோர்வுகள் என்னை தாக்கிடும் போது ஆறுதலும்
அவர் நாமமே என் தேவன் அரணானவர். வழியறியா நான் திகைக்கும் போது ஒளி ஸ்தம்பமாய் முன் செல்கிறார். வழியறியா நான் திகைக்கும் போது ஒளி ஸ்தம்பமாய் முன் செல்கிறார். வனாந்திரத்தில் பசிப்பிணியில் வானமன்னாவர் அருள்வார். வனாந்திரத்தில் பசிப்பிணியில் வானமன்னாவர் அருள்வார். என் தேவன் அரணானவர். கடலையில் நான் மூழ்கும் போது கரம் பிடித்தே என்னை தூக்கிடுவார். கடலையில் நான் மூழ்கும் போது கரம் பிடித்தே என்னை தூக்கிடுவார். காலமெல்லாம் அவர் கருத்தில் என்றென்றுமே என்னை தாங்கிடுவார். காலமெல்லாம் அவர் கருத்தில் என்றென்றுமே என்னை தாங்கிடுவார். என் தேவன் அரணானவர் என்றென்றும் காத்திடுவார். என் கால்கள் தளரும் நேரத்தில் ஆவியின் விலங்கீந்திடுவார். என் கால்கள் தளரும் நேரத்தில் ஆவியின் விலங்கீந்திடுவார். என் தேவன் அரணானவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 98வது அதிகாரம். கர்த்தராகிய தேவன் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 98வது அதிகாரம். கர்த்தராகிய தேவன் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டு ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தராகிய தேவனால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்கேற்ற சகல நன்மைகளையும் பாக்கியங்களையும் தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள தேவனே நீர் இரக்கங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனங்கள் எங்களோடு கூட பேசுகின்ற காரியங்களின் கர்த்தாவை அடிப்படையிலே சகலவிதமான அறிவான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்தை வந்தடைய நீர் ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய வசனங்களின் மூலம் நீர் எங்களை ஆற்றி தேற்றி பலமடைய பண்ணி உம்முடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவான காரியங்களை கர்த்தாவை நாங்கள் அடைந்து கொள்ள ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எழுந்து நின்று 98வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் கொடிகளும் முழங்குவதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடக்கடவது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே, பிடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே,
என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முழங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. முழங்கால் யாவுமே முழங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் வேலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் வேலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். பரிசுத்தமாக்கும் யெகோவா மிக்காதீஸ், ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மிக்காதீஸ், ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா மோசேனு, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆண்டவரே, ஹல்லேலூயா. உருவாக்கும் தெய்வம் யெகோவா மோசேனு, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான்
மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் வேலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் வேலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். ஆமென் ஆண்டவரே, நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே. ஆமென். கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். நம் கண்ணீர் துடைக்கிறார், நம் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம். ஆமென் ஆண்டவரே, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். தேங்க்யூ மயிலா. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாறு, அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீ பெருகவும், நான் சிறுகவும் நீ பெருகவும், தீபத்தின் திரியாய் எழுத்தாள் கொள்ளும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி சிநேகம் இருண்டதோர் வாழ்வு இன்னமும் காழ்வு, இனியாவது திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வு, இனியாவது திருமுகம் காண. நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில், நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோ உம்மை காணட்டும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி சிநேகம். தேங்க்யூ மை லார்ட். இந்த நல்ல நாளை தேவன் நமக்கு தந்ததற்காக கர்த்தருடைய நாமத்தை வாய்களை திறந்து நாம் ஸ்தோத்திரிப்போம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. கர்த்தராகிய தேவன் நம்மை நினைவு கூர்ந்தபடியினால் இந்த புதிய நாளுக்குள் பிரவேசிக்கத்தக்கதான இரக்கங்களை கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடினால் வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நாம் யாவரும் இணைந்து ஸ்தோத்திரிப்போம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையாகவே கர்த்தர் நீர் மேலே கண்ணோக்கம் நிறைந்த ஒரு தேவனாய் இருக்கிறதற்காக உம் நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்திரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீரங்கள் தேவனாக, நீரங்களை விசாரிக்கும் கர்த்தராக, நீரங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து கர்த்தாவை உற்று நோக்கும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறதற்காக உம் நாமத்தை உயர்த்தி 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 துதித்து ஸ்தோத்திரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு நேராக ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் வல்லமை பெரிதாய் விளங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கைகளை நாம் நம்முடைய கரங்களிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் உம்முடைய பரிசுத்தமுள்ள இனிமையான பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ நின்று பலமடைய பண்ண வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்.
எங்களையும் எங்களுடைய காணிக்கையாகிய பலிகளையும் தேவ கரத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தர் நீர் இவைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து மகிமையான காரியங்களை கர்த்தர் நீர் விளங்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று படைக்கிறோம். அதற்கேற்ற பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தாயின் கருவில் இருந்து நீரே என் பாதுகாப்பு. தீமை ஒன்றும் நேர்ந்திடாமல் என்னை காக்கும் அன்பு. தீமை ஒன்றும் நேர்ந்திடாமல் என்னை காக்கும் அன்பு. என் தாயின் கருவில் இருந்து நீரே என் பாதுகாப்பு. இதயமதில் உந்தன் வேதமே நிலையாயிருக்கிறதா? எந்தன் இதயமதில் உந்தன் வேதமே நிலையாயிருக்கிறதா? தீயோர் கையில் நீர் என்னை விடுவதில்லை, தீமையும் சேர்வதில்லை. தீயோர் கையில் நீர் என்னை விடுவதில்லை, தீமையும் சேர்வதில்லை. என் தாயின் கருவில் இருந்து நீரே என் பாதுகாப்பு. என் தாயின் கருவில் இருந்து நீரே என் பாதுகாப்பு. தீமை ஒன்றும் நேர்ந்திடாமல் என்னை காக்கும் அன்பு. தீமை ஒன்றும் நேர்ந்திடாமல் என்னை காக்கும் அன்பு. என் தாயின் கருவில் இருந்து நீரே என் பாதுகாப்பு. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று நாங்கள் காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். எங்கள் காணிக்கையாகிய பலிகளை ஏற்று அங்கீகரித்து ஏற்ற மகிமைகளை கர்த்தர் நீர் விளங்க பண்ணி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவலட்சணமானது அல்ல கர்த்தாவை, மனமுவந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காணிக்கைகளை நீர் ஏற்று அதற்கேற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளின் ஊடாக நாம் கடந்து போகலாம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிற தலைப்பின் கீழாக பல தரப்பட்ட நிலைகளை பற்றியதான தியானங்களின் ஊடாக நாம் கடந்து போய்கொண்டு வர துவங்க ஆரம்பிக்கின்றோம். கடைசி கால கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவனாய் விளங்க வேண்டும்? வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எபேசியர் 5:14 வாசிக்க கேளுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, தூங்கக்கூடிய நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்திரு, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையினுடைய காரியங்களை நமக்கு சொல்கிறது? கடைசி கால கிறிஸ்தவம் எழுப்புதல் நிறைந்த ஒரு கிறிஸ்தவமும் கூட. இந்த கடைசி கால கிறிஸ்தவத்தினுடைய நிலைகளிலே ஆண்டவராக தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? உறக்க நிலைகளை தாண்டி விழிப்பின் நிலைகளின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும். இந்த விழிப்பு நிறைந்த காரியங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய கிறிஸ்தவம் எழுப்புதலின் ஊடாக கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொன்னார். சென்ற பல நாட்களாக நாம் நம்முடைய தியானத்திலே ஒரு விஷயத்தை நாம் தியானிக்க நேர்ந்தது. ஆண்டவராக தேவன் நமக்கு சொல்லக்கூடிய பரிசுத்தமுள்ள அவருடைய சத்திய வேத வார்த்தைகளின் அடிப்படையில் ஆவிக்குரிய ரீதியாக எழும்பக்கூடிய எழுப்புதலின் நிலை என்றால் என்ன? பல செய்திகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தியானிக்க துவங்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தில் ஒரு கிறிஸ்தவன் எப்படியாய் எழும்ப வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆமோஸ் 2:11 என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராகவும் நான் எழும்ப பண்ணினேன். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி நான் செய்யவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, உங்களிலே அநேகம் பேரை நான் தீர்க்கதரிசிகளாய் எழும்ப பண்ணினேன். இந்த கடைசி காலம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதை போல சாதாரணமான வகைப்பட்ட ஒரு காலங்கள் அல்ல. நீங்களும் நானும் நினைக்கிறதை காட்டிலும் இது அதி துரிதமான ஒரு காலம். இந்த காலத்திலே நீங்களும் நானும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவராக தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு ஏற்ற லட்சணம் வாய்ந்த ஒரு மக்களாய் மாற்றப்படாமல் இருக்கிறது உண்டானால் இந்த காலங்களை கடக்க உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. ஒரு தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை என்றால் என்ன? தீர்க்க தரிசனம் என்கின்ற அடிப்படையின் கீழாக பல பேர் பல தரப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய நிலைகளை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடிகிறது. நிறைய பேர் தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல பல தரப்பட்ட விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. சிங்கப்பூர் பட்டணத்தில் ஒரு முறை கர்த்தருடைய ஊழியத்திற்காக நான் கடந்து போன முதல் வேளையில என் கூட பேசிக்கொண்டு வரக்கூடிய சில ஆவிக்குரிய நண்பர்கள் என்னோடு கூட பேச ஆரம்பிச்சாங்க. உங்களுடைய இந்திய நாட்டில இருந்து நிறைய ஊழியர்கள் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் அடிக்கடியாய் நாங்கள் மெய்யாகவே சந்திக்கக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக காணப்படுகிறோம். நிறைய பேர் வந்து ஊழியம் பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. உடனே நான் சற்று பெருமிதமாக அவர்களோடு கூட ஒரு வார்த்தை சொன்னேன். ஆமாம், எங்களுடைய இந்திய நாட்டிலே காணப்படக்கூடிய மக்களுக்கு ரொம்ப ஆழ்ந்த ஆண்டவராகிய தேவன் பேரில் ஒரு பற்றுதல் ஜாஸ்தி, மட்டுமில்லாமல் சுவிசேஷ தாகம் அவருடைய வாழ்க்கையில் அதிகமாய் காணப்படுகிறது. உடனே அவர்கள் என்னை பார்த்து சொன்னாங்க, ஒரு மண்ணும் கிடையாதுங்க, ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள் என்று சொல்லி மலேசியா போன்ற நாடுகளில் அநேகம் விதமான மக்கள், அந்த கோலாலம்பூர் சிட்டியில் நல்ல வெல் எஜுகேட்டட் பீப்புள்ஸை பார்க்க முடியும். ஆனால் அதை தாண்டி உள்ள கடந்து போகக்கூடிய நிறைய இடங்கள், ஜோராங் என்கிற போகின்ற பல பகுதிகளில் நீங்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த பகுதிகளிலே வசிக்கக்கூடிய மக்கள் யாவரும் ரப்பர் தோட்டத்திலே பணியாற்றக்கூடிய மக்களும் தேயிலை தோட்டத்திலே பணியாற்றக்கூடிய மக்களுமாய் இருக்கக்கூடிய ஜனங்கள். இவங்கள்ட்ட என்ன வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தாலும் உடனே அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிப்பாங்க. இங்கிருந்து வரக்கூடிய ஊழியர்கள் என்ன வார்த்தையை சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க, உங்க வீட்டில் நீ எல்இடி டிவி வச்சிருக்கிற, ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய இந்த தீர்க்க தரிசனுடைய வீட்டில் எல்இடி டிவி கிடையாது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய இவன் வீட்டில் இல்லாத ஒரு பொருளை நீ வைத்திருக்கிறது எப்படி? இந்த பொருளை நீ இவனுடைய கரங்களிலே கொடுக்கவில்லை என்று சொன்னால் கர்த்தராகிய நான் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் தண்டித்து நிர்மூலமாக்கி விடுவேன். பயந்து போய் அது எல்லாத்தையும் வாரி வாரி கொடுத்துருவாங்க.
நிறைய பொருளை சம்பாதிக்கும்படிக்காக தீர்க்கதரிசிகள் என்கிற பேர்ல ஏராளமான மக்கள் கடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? இவைகளை நாம் சற்று ஆழமான விதத்தில் ஆராய்ந்து அறிந்து உணர வேண்டியது அவசியம். ஒரு தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை என்கிறது இந்த மாதிரி மேல் தோட்டமாய் பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தைகளை போல அல்ல. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், இன்றைக்கு உன்னுடைய மேல் பாக்கெட்ல 100 ரூபாய் நீ வைத்திருக்கிறாய் என்று கர்த்தர் பேசுகிறார். இது ப்ராபசி கிடையாது. இன்றைக்கு நீ சாப்பிட்டு வந்திருக்கக்கூடிய சாப்பாடு இன்னென்ன வகையாக காணப்படக்கூடிய சாப்பாடு, வெங்காயம் அதிகமாக சேர்த்திருக்கக்கூடிய சாப்பாடு, இப்படிலாம் கர்த்தர் நமக்கு சொல்ல மாட்டார். ஒரு தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? எப்படிப்பட்ட வழிமுறைகளின் ஊடாக நீங்களும் நானும் தீர்க்கதரிசியினுடைய நிலைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசிக்குரிய லட்சணம் ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளின் மூலம் நமக்கு வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது. வசனத்தை கொஞ்சம் ஆழமா வாசிங்க. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 3 முதல் 6 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். எபேசியர் 3வது அதிகாரம் 3 முதல் 6 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கக்கூடிய அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. கர்த்தர் என்ன வார்த்தையை சொல்லுகின்றார்? ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படக்கூடியவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? மேலாக காணப்படக்கூடிய நிலைகளை பற்றி பேசக்கூடியவனாய் அல்ல. ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நாளைய தினத்துல நீ வாங்கக்கூடிய லாட்டரி சீட்ல இத்தனை விதமான டிஜிட்டை நீ வாங்குகிறது உண்டானால் கர்த்தர் உன்னுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். இப்படிலாம் பேச மாட்டார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய காரியம் எதை நமக்கு வலியுறுத்துகிறது? ஆண்டவராகிய தேவனுடைய ரகசியங்களின் ஆழங்களை நீங்களும் நானும் தோண்டி எடுத்து மக்களுக்கு மத்தியிலே அறிவிக்க வேண்டும். அதுதான் தீர்க்கதரிசியினுடைய பணி. ஆண்டவராகிய தேவனுக்குள் அநேகம் பொக்கிஷங்கள், அநேகம் மறைவுகள், அநேகம் ரகசியங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியங்கள் எல்லாவற்றையும் நீங்களும் நானும் கண்டு அறிந்து உணர வேண்டியது அவசியம். இந்த கடைசி காலங்களுக்கு ஏற்ற ரகசியங்களை ஆண்டவராகிய தேவன் முன்பதாகவே அநேக இடங்களிலே வெளிப்படுத்தி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவனுடைய வேத வாக்கியங்கள் நமக்கு சொல்கிறதை போல இந்த ரகசியங்கள் யாவற்றையும் நீங்களும் நானும் ஆழமாய் அறிந்து எல்லா திறத்தாராக காணப்படக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே இவைகளின் ஆழ்ந்த விதத்தை நீங்களும் நானும் அறிவுறுத்தக்கூடிய தன்மைகளுக்கு பெயர்தான் உண்மையான தீர்க்கதரிசி என்று கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். Who is the real prophet of God? உண்மையான தீர்க்கதரிசி என்றால் யார்? கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல தேவனுடைய ஆழ்ந்த ரகசியங்கள் யாவற்றையும் ஆராயக்கூடிய அறிவு பெற்றவன் தான் உண்மையான தீர்க்கதரிசி என்கிற பேரினால் அழைக்கப்படுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆழ்ந்த ரகசியங்களின் ஊடாக எப்ப நம்மளால உள்ள போக முடியும்? கொஞ்சம் நீங்க ஆலோசனை பண்ணி பாருங்க. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தா தானே உள்ள போக முடியும். ஆண்டவராகிய தேவன் ஆரம்ப நாட்களில் லூசிபரை தம்முடைய பரிசுத்தமுள்ள ஆதீனத்திலே காணப்படக்கூடிய மறைவிடங்களுக்குள்ளாக அனுமதிக்க துவங்க ஆரம்பித்தார். அக்னி கற்களின் நடுவில் நான் உலாவினேன். ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய அநேகம் ஞானேந்திரியமான காரியங்களை நான் கற்றுக்கொள்ள துவங்கினேன். ஆண்டவராகிய தேவனுடைய எல்லா ஆழமான காரியங்களை நான் மெய்யாகவே அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் விளங்கினேன். காரணம், அந்த நாட்களில் ஆண்டவராகிய தேவனுடைய ஆதீனத்திலிருந்து விழுந்து போகிறதற்கு முன்பதாக லூசிபர் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் காணப்பட்டதினாலே எல்லா விஷயங்களையும் ஒளிவு மறைவு இல்லாமல் கர்த்தர் அவனோடு கூட பேச ஆரம்பித்தார். இதே நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா தான் ஆண்டவராகிய தேவனுடைய ஆதீனத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரகசியமான காரியங்களை, உள்ளே அறிய முடியாத ஆழ்ந்த விஷயங்களை, உள்ளே உணர முடியாத ஆழமான காரியங்களை அறிவுறுத்த உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. சரி, பல விதமான ரகசியங்களை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பித்தாலும் இன்றைக்கு குறிப்பாக ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அவருக்குள் காணப்படக்கூடிய மிக முக்கியமான ரகசியம்
ரகசியமான காரியம் என்ன, இந்த காரியங்களுடைய தன்மைகளிலே எவைகள் எல்லாவற்றையும் நீங்களும் நானும் கற்று உணர முடியும் என்கிறதை பற்றி தான ஆழமான விஷயங்களை சற்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஆழமா வாசிங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது, தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தின மறைக்கப்பட்டதுமாக இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். ரகசியமான தேவ ஞானம் எப்படி சொல்றாரு? ஆண்டவராகிய தேவனுடைய ஞானம் ரகசியமான ஞானம். இந்த ரகசியமான ஞானத்திலே இருந்து புலப்படக்கூடிய அநேகம் தன்மைகளை நீயும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மேலாக காணப்படக்கூடிய அநேக விதமான வெளிப்பாடுகள் என்கிற பேரிலே பேசப்படக்கூடிய வார்த்தைகள் அல்ல, ஆழமான உள்ளே காணப்படக்கூடிய ரகசிய ஞானம் சொல்லக்கூடிய காரியங்களை நீங்களும் நானும் ஆழமாய் தெளிவாய் கற்று உணர்ந்து மற்ற மக்களுக்கு மத்தியிலே அறிவின் ஊடாக மெய்யாகவே அறிவிக்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. வெளிப்பாடுகள் என்கிற பேருதில் எத்தனை விஷயங்களை நீங்களும் நானும் கேள்விப்பட ஆரம்பிக்கிறோம். வெளிப்பாடுனா எப்படி இருக்கணும் பாருங்க. தேவனுடைய ஞானத்திலே மறைந்திருக்கக்கூடிய புதை பொருள்களை நீங்களும் நானும் வெளியே சொல்லணும். நீங்களும் நானும் எல்லா விதமான ஜனங்களுடைய காதுகள் கேட்க பேசணும். சும்மா வந்தேன் போனேன், ஆண்டவராக தேவன் பேசினார், ஆண்டவராக தேவன் வந்து உட்கார்ந்தார், கர்த்தராக தேவன் சொன்னார், நீ வந்து அதாவது இந்த சமையல் பண்ணக்கூடிய சாப்பாட்டுக்கு உப்பு இன்னும் சரியா பத்தாது, இன்னும் ஒரு கரடி நீ வந்து அந்த டேபிள் ஸ்பூன்ல வந்து உப்பை கொண்டு போய் போடு. கர்த்தர் இப்படிலாம் நமக்கு வந்து பேச மாட்டார். கர்த்தர் பேசக்கூடிய காரியங்கள், கர்த்தராகிய தேவன் உனக்கும் எனக்கும் வைத்திருக்கக்கூடிய பணி என்ன என்றால், தேவனுடைய ஞானத்தின் ஆழ்ந்த பரிமாணத்தின் ஊடாக கடந்து போய்ப்பார். எல்லா விஷயங்களையும் கர்த்தராக தேவன் தெளிவாக எழுதி வைத்திருக்கக்கூடிய நிலை, தெளிவாக அவருடைய ஞானத்தின் காரியங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய பிரச்சனைகளை எளிதாய் கடக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ்ந்த பொழுது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எந்த விதமான கஷ்டமும் படாமல் எளிதாய் தன்னுடைய ஓட்டத்தை நிறைவாக்கினுடைய காரணம் என்ன தெரியுமா? பிதாவாகிய தேவனுடைய ஞானத்தின் ஆழமான விஷயங்களை புரிந்து கொண்ட இயேசு, அவருக்கு தெரியும் தன்னுடைய ஓட்டத்தினுடைய நிலைகளை பிதாவாகிய தேவன் எப்படியெல்லாம் வடிவமைத்து வைத்திருக்கிறார் தெரியும். இயேசுவுக்கு தெரியும் என்னென்ன காரியத்தின் மூலமாக கடந்து போக வேண்டும், இயேசுவுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவராகிய தேவனை பற்றி வேதம் நமக்கு சொல்கிறது, எல்லா காரியங்களையும் அறிந்து உணர்ந்த இயேசு இந்த மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ஆழமான ஞானத்தின் தன்மைகளை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இது என்ன ஞானத்தின் ஆழமான காரியம்? ஞானத்தை பற்றி சில விளக்கங்களை நான் உங்களோடு கூட சற்று விரிவாய் ஆழமாய் பேச வேண்டியது அவசியம். முதலாவது விஷயமாக வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13:18 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். இதிலே ஞானம் விளங்கும், அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன், புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. இந்த வேத வசனம் எப்பொழுது எழுதப்பட்டதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த வேத வாக்கியங்கள் எப்பொழுது எழுதப்பட்டது? எத்தனையோ வருஷ காலத்திற்கு முன்பதாக எழுதப்பட்ட வேத வசனம். ஆனால் இந்த வேத வசனத்தில் இன்னும் நடைபெறாத காரியங்கள் நமக்கு முன்பதாக சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த விஷயம் நடக்கல. இந்த காரியம் வருகிறதற்கு முன்பதாக அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய ஞானத்திலே என்னென்ன விஷயங்கள் இந்த உலகத்திலே தோற்றமளிக்க போகிறது ஆண்டவராகிய தேவன் புரிந்து வைத்திருக்கின்றார். அவருக்கு தெரியும் இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும், இனி வரக்கூடிய காலங்களில் மக்களுடைய நிலைமைகள் எப்படியாய் காணப்பட முடியும், அந்த மக்கள் எப்படியெல்லாம் தவிக்க போறாங்க. வரக்கூடிய கொரோனா வைரஸை பற்றி கர்த்தருக்கு தெரியும், வரக்கூடிய நோய்களை பற்றி கர்த்தருக்கு தெரியும், வரக்கூடிய பயங்கரங்களை பற்றி கர்த்தராகிய தேவன் அறியக்கூடிய அறிவினால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்குகின்றார். இவைகள் எல்லாவற்றுக்கும் உரிய சொல்யூஷனை ஆண்டவராகிய தேவன் முன்பதாகவே வடிவமைத்து எழுதி வைத்திருக்க ஆரம்பித்திருக்கின்றார். நல்ல ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. என்னுடைய சகோதரன் பேசின ஒரு நல்ல ஒரு பிரசங்கமான ஒரு வாக்கியம். அந்த பிரசங்கமான வாக்கியத்தில் என்னுடைய அண்ணன் அவங்க வந்து பிரசங்கத்தில் சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, சுனாமி என்கின்ற அலையை பற்றி ஆண்டவராகிய தேவன் முன்பதாகவே எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க.
எனக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப ஜாஸ்தி. இது என்ன சுனாமி என்கின்ற அலையை பற்றி கர்த்தராகிய தேவன் எப்படி எழுதி வச்சிருக்க முடியும் அப்படி நான் யோசித்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய பிரசங்க வாக்கியத்தில் என்னுடைய சகோதரன் ஒரு வார்த்தையை இவ்விதமாய் சொல்ல ஆரம்பித்தார். வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 25வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. லூக்கா 21:25 கொஞ்சம் நிதானமா வாசிங்க. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும் பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கும் தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். இது சாதாரணமாய் சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாய் இருக்கிறது சாதாரணம். எந்த நேரத்தில் நீங்கள் சமுத்திரத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் அலைகள் முழக்கமாக இருக்கிறதை பார்க்க முடியும். அப்படின்னா இந்த இடத்துல கர்த்தர் அந்த முழக்கத்தை காட்டிலும் வேற ஏதோ ஒரு முழக்கத்தை கர்த்தர் நம்ம கூட பேச ஆரம்பிக்கிறார். சாதாரணமான முழக்கத்தை பெற்று கர்த்தர் அந்த அளவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு விசேஷமான ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் அலைகளும் முழக்கமாய் எழும்பும் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசினது சுனாமியினுடைய அலை வருகிறதற்கு முன்பதாகவே கர்த்தராகிய தேவன் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி பாருங்க, இந்த விளக்கத்தை எப்படி நான் கண்டுகொள்ள முடியும்? தேவனுடைய ஆழ்ந்த ஞானத்தின் அனுபவங்களின் ஊடாக கடந்து போகும் பொழுதுதான் எழுதப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களின் எல்லா விதமான தொகைகளை உங்களாலும் என்னாலும் வெளிப்படுத்தி பேச முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். எல்லா விஷயத்திற்கும் ஒவ்வொரு சொல்யூஷனை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வசனங்களை தம்முடைய வார்த்தைகளை தீர்க்கதரிசனங்களிலே வைத்திருக்கின்றார். அந்த காரியங்களை ஒரு மனிதன் சகல விதமான கர்த்தராகிய தேவனுடைய ஞானத்தின் ஆழமான விஷயங்களை அறிந்து உணரக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தால்தான் அவைகளை அவன் தன் வாழ்க்கையிலே எளிதாய் கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது? இந்த வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவின் காலங்கள், அந்த காலங்களிலே நடைபெறக்கூடிய சம்பவங்களை ஆண்டவராகிய தேவன் எத்தனையோ வருஷ காலத்திற்கு முன்பதாய் பேசுகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய ஞானத்தினால் இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் அறிந்து உணர ஆரம்பித்தார். எல்லா காரியங்களையும் புரிந்து கொண்ட கர்த்தர் அவைகளை பற்றி எத்தனையோ வருஷத்திற்கு முன்பதாய் நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே கர்த்தராகிய தேவன் எழுதி வைக்க துவங்க ஆரம்பித்தார். அப்படின்னா இந்த ஞானமான காரியங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் எவைகளை உங்களாலும் என்னாலும் கற்றுக்கொள்ள முடியும்? இந்த ஞானத்தினாலே ஆண்டவராகிய தேவன் எழுதி வைத்தது உண்டானால் இந்த ஞானத்தினாலே இவைகளுக்கு தப்பக்கூடிய மார்க்கத்தையும் கர்த்தராகிய தேவன் யோசித்துத்தான் வச்சிருப்பாரு. இந்த விளக்கங்களை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளக்கூடியவன் தான் உண்மையான தீர்க்கதரிசி என்று கர்த்தர் சொல்லுகின்றார். தேவனுடைய அனந்த ஞானத்தின் ஆழ்ந்த காரியங்களை புரிந்து கொண்டு நீங்களும் நானும் எந்த தவறும் இல்லாமல் நடக்கக்கூடிய அந்த வழிமுறைகள், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்முடைய காலங்களை நடத்தக்கூடிய வழிமுறைகள், இவைகளின் மூலமாக கடந்து போகக்கூடிய மனிதன் தான் the real prophet of God. கர்த்தராகிய தேவனால் உண்மையாகவே தீர்க்கதரிசி என்கிற பெயரினால் அழைக்கப்படக்கூடியவன் அவன்தான். அவன் என்ன காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார்? கர்த்தருடைய ஒவ்வொரு ஞானேந்திரியமான காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறான். ஆண்டவராகிய தேவன் அந்தி கிறிஸ்துவை பற்றி எழுதி வைத்திருக்கின்றார். அந்தி கிறிஸ்துவின் காலங்களிலே எது எதெல்லாம் நடக்கப் போகிறது. இன்றைக்கு வரக்கூடிய தீர்க்கதரிசிகள் பேசுறாங்க, வந்து முடிந்து நடந்த பிறகு பேசக்கூடிய தீர்க்க தரிசனங்கள். கர்த்தராகிய தேவன் எதை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார்? நீ உண்மையாகவே கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருக்கிறது உண்டானால், நீ உண்மையாகவே கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவனாய் காணப்படுகிறது உண்டானால், நீயும் நானும் எதை அறிய வேண்டும்? இப்ப அந்தி கிறிஸ்து உலகத்தில் எங்கே இருக்கிறான்? யாரும் சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த உலகத்திலே அந்தி கிறிஸ்துடைய வயசு எத்தனை வயசு ஆகிறது? அவன் எத்தனையாவது வருஷத்திலே இந்த உலகத்திலே ஆட்சி பீடத்திலே வந்து அமருவான். அவன் இப்பொழுது என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான்? எந்த தீர்க்கதரிசிங்க பேசுறான்? கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அடிப்படையிலே ஆண்டவராகிய தேவனுடைய அளவற்ற ஞானத்தின் ஆழ்ந்த காரியங்களை அந்த வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13:18 திரும்ப ஒரு வாசிங்களேன். அதுல ஆண்டவருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது? இதிலே ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். எப்படி சொல்றார் பாருங்க. இதிலே ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தினுடைய இலக்கத்தை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவன் முன்பதாகவே எழுதி வைத்திருக்கக்கூடிய காரியங்களை நீயும் நானும் கால்குலேட் பண்ணி புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய தேவனுடைய கடைசி கால தீர்க்கதரிசியின் பணி. இந்த காலத்தில் இது நடக்க போகிறது, இந்த காலத்தில் இது வரப்போகிறது. சுனாமியினுடைய அலை வருகிறதற்கு முன்பதாக ஆண்டவராகிய தேவனுடைய ஞானத்தின் ஆழமான காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலைகளை காத்துக்கொள்ளும்படி, தங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியான சூழ்நிலைகளை உருவாக்க துவங்கக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும்.
அப்ப வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள், வருகிறதற்கு முன்பதாக அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் காணப்பட வேண்டும் என்றால் முந்தி சம்பவிக்கக்கூடிய நிலைகளை பற்றி நீயும் ஞானும் ஞானத்தின் ஆழ்ந்த காரியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். கர்த்தர் எந்த காரியத்தினுடைய அடிப்படையினாலே இந்த விளக்கத்தை பேசி வைத்திருக்கிறார்? இதிலே ஆண்டவர் எதை சொல்லும்படிக்காய் வருகின்றார்? இதிலே புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். இதில் என்ன கணக்கை நான் பார்க்க வேண்டும்? அதில் ஒரே ஒரு இலக்கம் தான் போடப்பட்டிருக்கிறது. ஒரு 2 இலக்கம் போடப்பட்டிருந்தால் கூட இதை எதையும் கூட்டலாமா, இதை எதையும் மல்டிப்ளை பண்ணலாமா, இதை எதையும் நம்ம அதாவது இந்த டிவைட் பண்ணலாமா, அல்லது என்ன காரியத்தை செய்யலாம், இப்படி பல தரப்பட்ட யோசனையின் ஊடாக நம்ம கடந்து போகலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் ஒரே ஒரு இலக்கத்தை சொல்லி வைத்திருக்கிறார். அது மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. இதிலே என்ன கணக்குகளை நான் பார்க்க முடியும்? ஆழ்ந்த ஞானத்திலே கடந்து போகும் பொழுதுதான் சகலவிதமான நிலைகளை உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஒவ்வொரு விஷயத்தை முன்பதாகவே கர்த்தராகிய தேவன் தீர்ப்பிட்டு வைத்திருக்க ஆரம்பித்திருக்கின்றார். எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும், உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் முன்பதாகவே ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட ஒன்று. சகரியாவின் மூலமாய் கர்த்தராகிய தேவன் பேசினார். யூதாவிலே காணப்படக்கூடிய பெத்லகேம் என்கின்ற அப்பத்தின் வீட்டை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசினார். அதிலே ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடிய இரட்சகர் தோன்றுவார் என்று எத்தனையோ வருஷ காலத்திற்கு முன்பதாய் பேசினார். ஜனங்கள் இருந்த அந்த காலத்திலே அந்த மக்களுக்கு அவைகள் எல்லாம் அறியப்பட முடியாமல் காணப்பட்டதினாலே அவர்கள் அவைகளை பற்றி யோசிக்கவே அல்ல. ஆனால் சில தரப்பட்ட மக்கள் அவைகளை ஆழமாய் பார்த்து இயேசுனுடைய பிறப்பின் வர்த்தமானங்களை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அதோ அன்றைக்கு சகரியாவின் மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு பெத்லகேம் என்கின்ற ஊரிலே அப்பத்தின் வீட்டிலே பிறந்திருக்கிறார் என்கின்ற வார்த்தைகளை அவர்கள் பேச ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். புத்தி உள்ள கால்குலேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலை. இது எல்லாம் எந்த காலத்தில் நிகழ்த்தப்பட போகிறது? நீங்களும் நானும் உலக அலுவல்களிலே சிக்கி தவிக்கக்கூடிய இந்த காலங்கள். நம்மை பற்றி யோசிக்கவே நமக்கு நேரம் இல்லை. இங்கே போகலாமா, அந்த காரியத்தை செய்யலாமா, இதில் நம்முடைய ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தலாமா, இதில் நம்முடைய முக்கியத்துவம் வாய்ந்த நிலைகளை நம்ம உருவாக்க ஆரம்பிக்கலாமா, எது நமக்கு முக்கியமான தேவை என்று சொல்லி இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே கர்த்தருடைய கண்கள் யாரை தேடுகிறது என்றால் தீர்க்கதரிசியாக காணப்படக்கூடிய என்னுடைய ஞானத்தின் ஆழமான விஷயங்களை ஆராயக்கூடிய உண்மையான தீர்க்கதரிசி எங்கே இருக்கிறார்? நான் அவனோடு கூட என்னுடைய ஞானத்தின் ஆழ்ந்த காரியங்களை பேசணும். என்னுடைய ஞானத்தின் ஆழத்தை புரியக்கூடிய அளவிற்கு நான் என்னுடைய ஞானத்தின் வெளிப்பாடுகளின் ஊடாக நான் அவனை அழைப்பித்துக் கொண்டு கடந்து போக வேண்டியது அவசியம். கர்த்தர் எதிர்பார்த்து ஆவலாய் ஒவ்வொரு கூட்டங்களின் மத்தியிலும் கடந்து வர துவங்குகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஏதோ வந்தேன், ஏதோ பிறந்தேன், ஏதோ காரியத்தின் ஊடாக கடந்து போனேன், சொல்லப்படுக்கக்கூடிய வார்த்தை எனக்கு போதும், சொல்லப்படுக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் போதும். நிறைய பேர் இந்த நாட்களில் திருப்தி நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதன் காரணம் என்ன? அவங்க எந்த விதமான விஷயத்தில் அவங்க உழைக்கிறதே கிடையாது. இப்போ நம்முடைய ஐக்கியத்தினுடைய காரியத்தையும் எடுத்துக்கோங்களேன். இங்கே இருக்கக்கூடிய ஜனங்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் எந்த ஒரு காரியத்தினுடைய அடிப்படையில் நம்ம உழைக்கிறதே கிடையாது. மேலே ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், அவர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவார். அதை நாம் குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு அதற்காக நான் ஜெபித்தால் போதும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, என்னுடைய அறிவுக்கு ஏற்ற அளவுக்கு என்னுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்றது மாதிரி தான் கர்த்தர் எனக்கு வெளிப்பாடுகளை தருவார். உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தான் முயற்சி பண்ண வேண்டியது அவசியம். இதை நான் உங்களுக்கு முயற்சி பண்ணி சொல்ல முடியாது. எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் பேசுவேன். ஆனால் இவைகளுடைய முழு தன்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்தும்படிக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த காரியங்களை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசியிருக்கிறேன், ஊழியக்காரன் மூலமா பேசியிருக்கிறேன், இவைகளின் விளக்கம் எனக்கு தெரியல, என்னுடைய அறிவுக்கு எட்டல, என்னுடைய ஞானம் சார்ந்த காரியங்களில் இவைகளின் ஆழமான விஷயங்களை புரிந்து கொள்ள முடியல, இவைகளை பற்றி பேசும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சாதான் இவைகளின் முழுமையை உங்களாலும் என்னாலும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய வேதத்தில் நல்ல ஒரு வாக்கியம் இவ்விதமாய் சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். லூக்கா 13:4 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். சீலோவாவிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே. எருசலேமில் குடியிருக்கின்ற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? கர்த்தராகிய தேவன் என்ன வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறார்? அவர் சொல்லுகின்றார், சீலோவாவிலே ஒரு கோபுரம் ஒன்று இடிந்து விழுந்தது.
நீங்கெல்லாம் என்ன விதமான காரியங்களை யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க? எருசலேமிலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மக்களை காட்டிலும் அவர்கள் கொடிய பாவிகளா இருக்கிறதுனால கர்த்தராகிய தேவனுடைய ஆக்கினை அவர்கள் மேல் வந்தது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறீர்களோ, அதனுடைய விளக்கத்தை கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் உலகத்திலே உருவாக்கப்படுகிறதின் காரணம் என்ன? அநேகம் விதமான மக்கள் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக ஒரு குருடனை கூட்டிட்டு வர்றாங்க. குருடனை அழைத்து கொண்டு வரக்கூடிய அந்த ஜனங்கள் இயேசுவை பார்த்து சொல்றாங்க, இவன் குருடனாய் பிறந்தது இவனுடைய குற்றத்தினாலேயா அவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவத்தினாலேயா? இந்த ரெண்டு விளக்கங்களுக்கு ஏதாவது ஒரு விடையை நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், இது இவன் செய்த குற்றத்தினாலும் அல்ல, இவனுடைய பெற்றோர்கள் செய்த குற்றத்தினாலும் அல்ல, தேவ நாமத்தின் மகிமைக்காகவே இவன் உருவாக்கப்பட்டிருக்கிறான் என்று கர்த்தர் பேசினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை தேவனுடைய ஞானத்தின் ஆழமான காரியத்தின் ஊடாக கண்ணோக்கக்கூடிய தீர்க்க தரிசனமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில தான் எல்லா விளக்கமான காரியங்களை தெளிவாக உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியும். பைபிளை திறந்து நீங்க வாசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தெளிவான பார்வை. இந்த வேதாகமம் எதை என்னுடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறது? நான் இப்ப வாசிக்கக்கூடிய இந்த போர்ஷன்ல எதை கர்த்தராக தேவன் பேசும்படிக்கு என்னோடு கூட காரியங்களை மெய்யாகவே அறிவுறுத்தும்படிக்காய் கடந்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு ஆழ்ந்த விஷயங்களையும் தெளிவாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடிகிறது. இதுதான் ஒரு தீர்க்கதரிசியினுடைய அனுபவம், ஒரு அபிஷேகம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய ஞானத்தின் ஆழ்ந்த விஷயங்களை அவன் தன் வாழ்க்கையினுடைய ஊடாக கற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பித்து விடுகிறார். இரண்டாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் எதை நமக்கு சொல்கிறது? கொஞ்சம் ஆழமா வாசிங்க. மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது, நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானம் உள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான், உம்முடைய நாமத்தை மதிப்பான். மிலாற்றுக்கும் அதை நேமிக்கிறவருக்கும் செவி கொடுங்கள். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது? ஞானம் உள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். கர்த்தருடைய நாமத்தை மதிக்கக்கூடிய மதிப்புனா என்ன அர்த்தம்? கொஞ்சம் நீங்களா யோசிச்சு பாருங்க. அந்த நாட்களில் இஸ்ரவேலிலே காணப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான பரிசேய சதுசேய மக்கள் ஆண்டவராகிய தேவனை மதிப்பீடு செய்ய ஆரம்பித்தார்கள். என்ன மதிப்பீடு செய்ய ஆரம்பிச்சாங்க? யூதாஸ் காரியோத்துக்கு அவர்கள் கூலி பொருத்தி கொண்டு 30 வெள்ளிக்காசுக்கு ஆண்டவராகிய தேவனை காட்டி கொடுப்பாயா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுனுடைய விலை 30 காசு தான், அவங்க மதிச்சது 30 காசு தான். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய கனமும் மகிமையும் எப்படிப்பட்டது? இன்றைக்கு இந்த கூட்டம் உருவாக்கப்படக்கூடிய நேரம், இந்த கூட்டத்தில் பங்கு பெறக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் அழைப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய அலுவலகத்தில், நம்ம பணியாற்றக்கூடிய இடங்களில், நம்ம படிக்கக்கூடிய ஸ்கூலில் நம்முடைய கணவனுக்கோ நம்முடைய மனைவிக்கோ நம்முடைய பிள்ளைக்கோ தவிர்க்க முடியாத ஒரு ஜுரம்னு வச்சுக்கோங்க, பெரிய இக்கட்ட நிறைந்த ஒரு சூழ்நிலை. கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாக கடந்து வர முடியுமா? அல்லது இந்த மாதிரியான ஒரு காரியத்தினுள்ளாக போக முடியுமா? ஒருவேளை நான் பணியாற்றக்கூடிய இடத்துல பணிக்குள்ளாக கடந்து போகவில்லை என்றால் என்னுடைய சீட்டை அவங்க கிழிச்சிருவாங்க. எனக்கு இந்த பணிக்குரிய காரியங்களை இனி நிரந்தரமா தரமாட்டாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம்? கர்த்தருக்கு நீங்களும் நானும் வைக்கக்கூடிய மதிப்பு என்னன்னு யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்புனா என்ன அர்த்தம்? அந்த வசனத்தில் என்ன போடுது? ஞானம் உள்ளவன் எவனும் கர்த்தராகிய தேவனை எல்லா விஷயத்திலும் மதிக்க துவங்க ஆரம்பிப்பார். அவர் விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். அவரை இழந்தால் திரும்ப பெறுகிறது முடியாது. ஒருவேளை வேலை போயிடுச்சுன்னா கூட இன்னொரு வேலை வந்துடலாம். ஒருவேளை நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் கடந்து போக ஆரம்பிச்சா கூட வேற ஒரு விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கலாம். இயேசுவை இழந்தால் நீங்களும் நானும் எங்கே போக முடியும்? அவருடைய நாமத்திற்கு நீங்களும் நானும் வைக்கக்கூடிய விலைக்கிரயம் என்ன யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுக்கு விலைக்கிரயமாக இஸ்ரவேலிலே காணப்பட்டிருக்கக்கூடிய வேதபாரகர், பரிசேயர், நியாயசாஸ்திரிகள் 30 காசை வச்சாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு காசை கூட விலைக்கிரயமாக வைக்கலையே. இயேசுவுக்கு நீங்களும் நானும் கொடுக்கக்கூடிய மதிப்பு என்ன விதமான மரியாதைகளின் ஊடாக நம்ம கடந்து போக ஆரம்பிக்கிறோம்? ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியமா கர்த்தரா என்று சொல்லக்கூடிய நிலைகளிலே, கர்த்தருடைய ஊழியமா உலகமா என்று சொல்லக்கூடிய நிலைகளிலே உலகத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய நீங்கள் எங்கே? அந்த நாட்களிலே காணப்பட்ட அநேக விதமான தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தை தூக்கி எறிந்து கர்த்தரே மேன்மை என்று சொல்லி கர்த்தரை பின்பற்றின மக்கள் எங்கே? கர்த்தருடைய வேதம் எதை நமக்கு சொல்கிறது? இந்த கடைசி காலத்தில் ஞானத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆண்டவருடைய வழிகளை விட்டு அவன் இங்கும் அங்கும் விலகவே மாட்டான்.
கர்த்தரே எனக்கு போதும் என்கின்ற நிலையின் ஊடாக அவன் கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இயேசு வாழ்ந்த காலங்களை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசுனுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் எதுவாக இருந்தது? இயேசுனுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு எதுவாக இருந்தது? இயேசுனுடைய அந்த வாழ்க்கையினுடைய ஓட்டத்தின் இறுதி எதுவாக இருந்தது என்று சொன்னால், அவருடைய ஓட்டம், அவருடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், அவருடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய விஷயத்தை விட்டு எங்கும் அங்கும் விலகவே கூடாது. இதற்காக இயேசு கிறிஸ்து கொடுத்த விலைக்கரையத்தை பாருங்கள். தன்னுடைய குடும்பத்தை, பெற்றோரை ஆண்டவராக தேவன் துறக்கும்படி கடந்து வர ஆரம்பித்தார். எல்லா ஜனங்களாலும் அவர் மெய்யாகவே பகைக்கப்படக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். சுவிசேஷத்தை மாத்திரம் இயேசு கிறிஸ்து அறிவிக்காம நிறைய பேருக்கு அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே வருகிறது உண்டானால் நிச்சயமாய் ஜனங்களால் அவர் கொண்டாடப்பட்டிருப்பார். ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய வேதத்தின் அடிப்படையிலே நீங்களும் நானும் வாசிக்கும் பொழுது எல்லா பரிசேய சதுசேய மக்களும் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படிக்காக வகை தேடக்கூடிய அளவிற்கு அவருடைய ஊழியத்தினுடைய நிலைகள் கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். எந்த மக்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி அவர் பேசல. ஏனென்றால் பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் அதுதான், பிதாவாகிய தேவனுடைய சித்தம் அதுதான். இந்த சித்தத்தை விட்டு இங்கும் அங்கும் விலகாமல் போனதற்கு காரணம் பிதாவுடைய நாமத்தை மதிக்க தெரிந்த இயேசு. அவரை விட்டுட்டா எனக்கு இந்த உலகத்துல வேற என்னங்க இருக்கு? அந்த ஆண்டவராகிய தேவனை விட்டுட்டா எனக்கு வேற யார் இருக்கிறா? அவர் தான் என்னை இந்த உலகத்திலே உருவாக்கி அனுப்பி வைத்திருக்கக்கூடியவர். அவரை காட்டிலும் எதை நான் அதிகமாய் நேசிக்க போகின்றேன் என்கின்ற ஒரே மனதோடு கூட இயேசு பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை காலங்கள் தோறும் பின்பற்ற துவங்க ஆரம்பித்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போமே. எத்தனை காலங்கள் உலகத்தை நோக்கி நாம் திரும்பி நிற்க ஆரம்பிக்கின்றோம். உலகமா கர்த்தரா என்று சொல்லக்கூடிய அந்த நேரங்களில் எத்தனை நேரம் உலகத்தினுடைய விருப்பங்களுக்காக ஆண்டவராக தேவனுடைய வேலையை இரண்டாவது நான் தூக்கி வச்சிடறேன், தேவனுடைய பணியை நான் இரண்டாவதாக நான் தூக்கி வச்சிடறேன், தேவனுடைய ஊழியத்தை நான் செகண்டரியா நான் வச்சிடறேன். முதல் காரியம் கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை காட்டிலும் உலகத்துல நல்ல பெயர் நான் வாங்கணும், உலகத்துல மேன்மையான ஒரு அனுபவத்தை பெறணும், உலகத்துல நல்ல பணத்தை நான் சம்பாதிக்க வேண்டும், உலகத்துல நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பேர் வாங்க வேண்டும். கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், ஞானம் உள்ளவன் எவனும் என் நாமத்தை மதிப்பான். கர்த்தராகிய தேவனை இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறது உண்டான, கர்த்தராகிய தேவன் நீங்க மதிக்கிறீங்களான்னு கேட்கறது உண்டானா சொல்லுவீங்க, ஆமா மதிக்கிறேன்னு சொல்லுவீங்க. இந்த மதிப்பீடு என்கிறது எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது? ஆண்டவராகிய தேவனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முதல் ஸ்தானத்தை பொறுத்தே அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு உரிய மதிப்பையும் கனத்தையும் நீங்கள் செலுத்த பழக ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால ஓட்டத்திலே நிலைத்து வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். கர்த்தர் திடீர்னு உங்களை பார்த்து சொல்லுவார், ஆண்டவராகிய தேவன் சொல்லுவார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்கிறது. அன்றைக்கு எலியாவை பார்த்து எலியாவுக்கு ஆண்டவராகிய தேவன் காகத்தை கொண்டு அப்பத்தையும் மாம்சத்தையும் ஆண்டவராகிய தேவன் புசிக்க கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் எலியா யோசிக்க ஆரம்பிச்சான், நம்முடைய பிரச்சனையெல்லாம் போய் தீர்ந்து போயிடுச்சு, இனி வரக்கூடிய காலங்களிலே நாம் பேசாமல் இந்த மரத்தின் கீழாக படுத்துக்கொண்டு அப்பத்தையும் இறைச்சியும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கலாம். எந்த நேரத்தில் நம்ம எந்த விதமான காரியத்தை நம்ம ஆர்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த விதமான விஷயத்தின் ஊடாக நம்ம அதாவது அதனுடைய ஊடாக கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஜொமேட்டோவையோ மற்ற அதாவது அந்த ஊபர் ஈட்டியோ பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தராகிய தேவனே காகத்தை அனுப்புகின்றார், கர்த்தராகிய தேவனே அப்பத்தை தருகின்றார், இறைச்சியை தருகின்றார். இனி எனக்கு என்ன வாழ்க்கையிலே என்ன விதமான மேன்மை வேண்டும்? இதெல்லாம் கொடுக்கக்கூடிய கர்த்தர் இறுதியிலே ஒரு வார்த்தை பேச ஆரம்பித்தார். என்ன வார்த்தை சொல்ல ஆரம்பித்தார்? மகனே, நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அந்த பிரயாண நேரத்தில் அப்பமும் இறைச்சியும் காகத்தினால் கொடுக்கப்பட்டதான் பாருங்க. சாப்பிட்ட அந்த பலத்தினாலே தான் நடக்க ஆரம்பித்தாரை தவிர அத்தனை நாள் கொழுக்க வைக்கக்கூடிய அந்த தன்மை எதற்காக கொடுக்கப்பட ஆரம்பித்தது? அத்தனை நாள் நெடிய பயணத்தினூடாக கடந்து போக வேண்டும். ஆண்டவருடைய விருப்பத்திற்கு நீங்களும் நானும் செவி கொடுக்க ஆரம்பிக்க வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவனை மதிக்க பழக வேண்டியது அவசியம். அன்றைக்கு எலியாவுக்கு ஆண்டவராகிய தேவன் சொன்ன வார்த்தைகளின் அடிப்படையிலே எலியா எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு கடந்து போக ஆரம்பித்தார். தேசத்திலே பஞ்சம் வந்திருக்கிறது, நான் எங்கே போக வேண்டும் ஆண்டவரே? கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பித்தார், இங்கிருந்து நான் காண்பிக்கக்கூடிய ஒரு ஏழை விதவையினுடைய வீட்டுக்குள்ளாக கடந்து போக வேண்டும். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்கு இங்கும் அங்கும் அவன் விலகி போகாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை மதித்து அவன் கடந்து போகக்கூடிய எலியா. ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய வார்த்தைகளை மதிக்க பழக துவங்க ஆரம்பித்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு காணப்படக்கூடிய நீங்களும் நானும் கர்த்தராகிய தேவனை எத்தனை தூரம் மதித்திருக்கிறோம் என்று யோசிச்சு பாருங்க. உங்களுடைய உலக வேலையை காட்டிலும் கர்த்தராகிய தேவனை உங்களால் அதிகமாய் நேசிக்க முடிகிறதா? உலகத்திலே வாழக்கூடிய மக்களை காட்டிலும் கர்த்தராகிய தேவனை அதிகமாய் நேசிக்க உங்களால் முடிகிறதா? உங்கள் சொந்த பந்தங்களை காட்டிலும் உங்களுடைய உற்றார் உறவின மக்களை காட்டிலும் ஆண்டவராகிய தேவனை அதிகமாய் நேசிக்க உங்களால் முடிகிறதா?
இதுதான் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை மதிக்கக்கூடிய ஞானம் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். மூன்றாவது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை சற்று ஆழமாய் வாசிக்க கேளுங்கள். எரேமியா 9வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். இதை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? தேசம் அழிந்து ஒருவனும் கடந்து போகாதபடி அது பாழாக்கப்படக்கூடிய முகாந்திரம் என்ன என்று கர்த்தருடைய வாய் தன்னுடனே சொல்லுகிறதை கேட்டு தன்னோடே சொல்லக்கூடியதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார்? தேசம் பாழாகக்கூடிய விஷயத்தை தன்னோடு சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அறிவிக்கக்கூடிய ஞானமுள்ளவன் யார்? கர்த்தர் அதைத்தான் கேட்கிறார். உங்களிலே யார் ஞானமுள்ளவனா இருக்கிறார்? அவன் என்னுடைய வார்த்தைகளின் எல்லா காரியங்களையும் அறிந்து வரப்போகின்ற எல்லா காலங்களையும் அறிந்து வரப்போகின்ற சகலவிதமான அழிவுக்குரிய காரியங்களை அறிந்து ஜனங்களுக்கு முன்பதாக அறிவிக்கக்கூடியவன் யார்? எப்படி கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. கர்த்தராகிய தேவன் சில கூட்ட மக்களோடு கூட மட்டும் பேசக்கூடியவர் அல்ல. நல்ல முதல் காரியம் நீங்க புரிஞ்சுக்கங்க. சில மக்களோடு கூட மட்டும் கர்த்தராகிய தேவன் பேசக்கூடியவர் அல்ல. கர்த்தராகிய தேவனுடைய விருப்பம் என்ன, அவருடைய சித்தம் என்ன அப்படின்னா, எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக வரக்கூடிய அழிவை ஆண்டவராகிய தேவன் அவர்களோடு கூட தெளிவாய் பேச துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். அந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை வாசிங்க. எரேமியா 9:12 என்ன போட்டுக்கிறது? திரும்ப ஒரு தடவை வாசிக்க கேளுங்க. இதை உணரக்கூடிய ஞானமுள்ளவன் யார்? தேசம் அழிந்து ஒருவனும் கடந்து போக முடியாதபடி அது பாழாக்கப்படக்கூடிய முகாந்திரம் என்னவென்று எப்படி சொல்றார் பாருங்க. அது பாழாக்கப்படக்கூடிய முகாந்திரம் என்ன என்று கர்த்தருடைய வாய் தன்னுடனே சொல்லுகிறதை கேட்டு தன்னோடே சொல்லக்கூடியதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார்? கர்த்தர் என்ன காரியத்தை சொல்லுகின்றார்? தேசம் பாழாக்கப்படக்கூடிய நேரங்கள்ல அப்படின்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இப்ப இருக்கக்கூடிய காலங்கள்ல தேசமே பாழ்கடிப்பை நோக்கி கடந்து போகக்கூடிய ஒரு நேரம். எந்தெந்த இடத்துல இருந்து வைரஸ் நோய் வருகிறது தெரியல. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது யார் நமக்கு தெரியல. அவன் அந்த நோய் தொற்றுக்களை பரப்பக்கூடிய மனுஷனா இல்லையா நமக்கு தெரியல. நம்ம கூட தான் வருகிறான். 2 பேரும் ஒரே கிளாஸ்ல உட்கார்ந்து பக்கத்துல அருகாமையில் உட்கார்ந்து நம்ம வந்து அந்த டீ கிளாஸை நம்ம வந்து பருகக்கூடிய ஒரு நேரம். பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய மனிதனின் மூலம் மரணம் வருகிறதா தெரியல. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அடிப்படையிலே வரக்கூடிய அழிவின் காரியங்களை பற்றி தேவனாகிய கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து ஜனங்களுக்கு அறிவிக்கக்கூடிய மனிதன் யார்? இந்த கடைசி காலத்துல ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவராகிய தேவன் எழுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார். எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி? அவன் தன் மனம் போன போக்கின்படி பேசக்கூடியவன் அல்ல. தன்னுடைய இஷ்டத்தின்படி யோசிக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் அல்ல. கர்த்தருடைய வாய் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு ஜனங்களுக்கு அப்படி அறிவிக்கக்கூடிய தீர்க்கதரிசி. இதுதான் நடக்க போகிறது, இதுதான் உருவாக்கப்பட போகிறது. இனி வரக்கூடிய காலங்களிலே அடுத்த காலகட்ட நடவடிக்கை எப்படியாக இருக்க போகிறது? கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை நாளைய தினம் விடியக்கூடிய விடியல் எப்படியாக இருக்க போகிறது? எத்தனை மக்கள் மரணத்தின் ஆக்கரின் மூலமாக கடந்து போக போறாங்க? எத்தனை தேசத்திலே கூக்குரலின் சத்தம் எட்ட போகிறது? இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வாய் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அறிவிக்கக்கூடிய தீர்க்கதரிசி யார்? ஞானம் உள்ளவன் இந்த காரியங்களை விளங்கிக் கொள்ள துவங்க ஆரம்பிக்கின்றான். கர்த்தருடைய வார்த்தை பேசக்கூடிய காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஒரு லட்சிய பயணத்தை வைத்திருக்கின்றார். நம்ம நினைக்கிறது மாதிரி எதுக்கோ வந்தோம் எதுக்கோ பிறந்தோம் என்கின்ற ஒரு நிலையோடு கூட அல்ல. ஏதோ நம்முடைய வாழ்க்கையினுடைய ஊடாக கடந்து போகின்றோம், அது இல்லை. உங்களையும் என்னையும் குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு? கர்த்தருடைய வாய் சொல்லும் வார்த்தைகளின் காரியங்களை புரிந்து கொண்டு ஜனங்களை நீங்களும் நானும் எச்சரிக்கைக்கு உட்படுத்த வேண்டியது அவசியம். வரக்கூடிய அழிவு ஜனங்களுக்கு தெரியாது, வரக்கூடிய பிரச்சனை ஜனங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய பெரிய சம்பவம், பைக்ல ரோட்டை கிராஸ் பண்ணிட்டு போறாங்க. கிராஸ் பண்ணிட்டு போகக்கூடிய நேரத்தில் நடு வழியிலே பைக் நிறுத்தப்படக்கூடிய நேரம், நடு ரோட்டில் நிறுத்திட்டு இருக்கிறாங்க. வேகமாய் வரக்கூடிய கார் அடித்து 2 பேர் தூக்கி எறியப்படி செத்து போயிட்டாங்க. இப்போ கொஞ்சம் யோசிங்க, கர்த்தராகிய தேவனுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? நீங்களா யோசிச்சு பாருங்க, தெரியும். அப்படி என்றால் இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே நீங்களும் நானும் கர்த்தராகிய தேவன் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்கும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறது உண்டானால் வரக்கூடிய அழிவை குறித்து அந்த மக்களுக்கு எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்லியிருக்க முடியும் தானே? அப்படி என்றால் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பணியை தருகின்றார். என்ன பணி? வரக்கூடிய ஒவ்வொரு அழிவையும் பற்றி நான் உனக்கு சொல்றேன்.
நான் பேசுறேன், இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் பெற்றவனாய் நீ மாற்றப்பட வேண்டும். தேவனுடைய அனந்த ஞானத்தை உடையவனாய் நீ மாற்றப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் உன்னோடு நான் பேசக்கூடிய வார்த்தைகளின் வெளிப்பாடுகளை ஜனங்களுக்கு முன்பதாய் நீ போய் அறிவிக்க வேண்டும். வரக்கூடிய வைரஸ் நோயினுடைய வீரியம் எப்படி இருக்க போகிறது தெரியல. அரசாங்கம் எத்தனையோ விதமான வார்த்தைகளை பற்றி பேசுறாங்க. இதனுடைய பீக்கான நேரம் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திலே ரொம்ப பீக்காக காணப்பட போகிறது. சில தரப்பட்ட மக்கள் பேசுறாங்க. இந்த ஜனவரி மாதத்தினுடைய இறுதி காலத்தில் இதனுடைய அதாவது அந்த 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 மூர்க்கமான ஒரு பகுதியை அதாவது இந்த நம்முடைய இந்திய நாடு மெய்யாகவே சந்திக்க போகிறது என்கிறதை பற்றி சில கூட்டத்திலே காணப்படக்கூடிய மக்கள் பேசுறாங்க. எது உண்மை நமக்கு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கர்த்தருடைய வாயு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்களும் நானும் கேட்கக்கூடிய ஞானம் பெற்றவனாய் இருக்கிறது உண்டானால் காலங்களை பற்றி கர்த்தர் பேசுவார், நாட்களை பற்றி கர்த்தர் பேசுவார், வரக்கூடிய அழிவை பற்றி கர்த்தர் பேசுவார். வரக்கூடிய மக்களுடைய அந்த விகிதம் சார்ந்த மக்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேரை இந்த நோய் தொற்று கிருமி பாதிக்க போகிறது, எத்தனை பேர் ஜாக்கிரதைப்பட வேண்டும், எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எத்தனை பேர் மரண விளிம்பிலே காணப்படுகிறார்கள். ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக உனக்கும் எனக்கும் மத்தியிலே அறிவுறுத்தப்பட ஆரம்பிக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இப்படிப்பட்ட ஞானம் உள்ளவனைத்தான் ஆண்டவருடைய கண்கள் தீர்க்கமாய் தேடிக்கொண்டு வர ஆரம்பிக்கிறது. என்னுடைய வாயினுடைய வார்த்தைகள் சொல்லும் காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் பெற்றவன் எங்கே இருக்கிறான்? அவர்கள் எல்லாரும் யாராச்சும் ஒரு மனுஷன் வந்து பேசினா போதும், யாராச்சும் ஒரு மனுஷன் வந்து வெளிப்பாடு சொன்னா போதும், இத்தோடு கூட திருப்தி அடைய ஆரம்பிக்கிறாங்களே. நான் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஞானம் பெற்றவன் எங்கே இருக்கிறான்? கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேடி கடந்து வந்திருக்கிறது. பிரியமானவனே, ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல இந்த காலத்தில் இவைகளுக்கு ஏற்ற எழுப்புதலின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவராக தேவனுடைய ஞான தீர்க்கதரிசன அபிஷேகத்தினாலே தேவனுடைய ஞானேந்திரியமான காரியங்களின் ஆழ்ந்த பரிமாணங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா விதமான நிலைகளிலே மக்களை எச்சரிக்கவும் நீங்கள் எச்சரிக்கையாய் உங்களை காத்துக்கொள்ளவும் நம்மால் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. கர்த்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்றார்? இன்னும் தூங்கி வழியக்கூடிய நிலைகள் போதும், இன்னும் பலவீனப்பட்ட காலங்கள் போதும், இன்னும் உறங்கி கிடக்கக்கூடிய கிறிஸ்தவம் போதும். இனியாகிலும் எழும்பி கர்த்தராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வண்ணமாய் சரியான ஓட்டத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த ஓட்டத்தின் இறுதியை சரியான விதத்தில் எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபம் செய்ய போகின்றோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு விஷயமான காரியங்களை பற்றி பேசினார். அவர் சொன்னார், இனி வரக்கூடிய காலங்களிலே தீர்க்கதரிசன அபிஷேகம் உங்களுக்கும் எனக்கும் தேவை என்கிறதை பற்றி கர்த்தர் நம்மோடு கூட தீர்க்கமாய் பேச துவங்கினாரே. அவர் சொல்லக்கூடிய வார்த்தையின் படியே எல்லா விதமான மறைக்கப்பட்ட தேவ ஞானங்களை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். மறைக்கப்பட்ட தேவனுடைய ஞானம் என்றால் என்ன? நடைபெறக்கூடிய சம்பவங்கள், முன்னுரைக்கப்பட்ட சம்பவங்களில் ஆழ்ந்த பரிமாணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய ஞானம் நிறைந்த ஒரு தன்மை. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே கர்த்தராகிய தேவனை முழுவதும் அறிந்து அவரை மதிக்கக்கூடிய நிலைகளிலே காணப்படக்கூடிய தன்மை. மூன்றாவதாக கர்த்தராகிய தேவன் பேசக்கூடிய ஆழமான குரலின் ஆழ்ந்த காரியங்களை கற்று உணர்ந்து மற்ற மக்களுக்கு முன்பதாக எச்சரிப்பின் வார்த்தையாக பேசக்கூடிய நிலை என்கிறதை பற்றி கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் பேச ஆரம்பித்தாரே. எதை நீங்களும் நானும் நாடி ஓடிக்கொண்டிருக்க ஆரம்பிக்கின்றோம்? எது இந்த கடைசி காலத்திற்கு தேவை? கர்த்தர் நமக்கு சொன்னார், இந்த கடைசி காலத்திலே இனியும் காலம் செல்லாதிருக்கக்கூடிய இந்த காலங்களிலே நீங்களும் நானும் சரியான விதத்திலே எழும்பி ஓட ஆரம்பித்தால் மட்டும்தான் சரியான இலக்கின் காரியங்களை எட்ட உங்களால் ஆகும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் பேச ஆரம்பித்தாரே. எதை இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் நாடி தேடிக்கொண்டிருக்கிறோம்? எதை நோக்கி நம்முடைய இருதயம் வாஞ்சிக்க துவங்குகிறது? இனியாகிலும் இந்த ஓட்டத்தை நிறுத்திவிட்டு தேவன் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய சரியான இலக்கை எட்டக்கூடிய ஓட்டத்தின் காரியங்களின் ஊடாக கடந்து போக துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் இந்த ஓட்டத்தின் இறுதியிலே ஆண்டவராக தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள நம்மால் ஆகும் என்கிறதில் ஐயப்பாடு ஒன்றுமே இல்லை. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் சொன்ன இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தைகளின் மூலமாய் தம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசினேன். ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசனம் பெறக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க வேண்டும். தீர்க்கதரிசி என்றால் யார்? மறைக்கப்பட்ட தேவனுடைய ஞானத்தின்
ஆழ்ந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டுமே. ஆண்டவராகிய தேவனால் உரைக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களின் ஆழ்ந்த விஷயங்களை புரிந்து கொள்ளவும், தேவனாகிய கர்த்தரை மதிக்கக்கூடிய ஞானேந்திரியம் பெற்றவனாய் விளங்கவும், அது மட்டுமல்லாமல் வேதம் எங்களுக்கு சொல்கிறதை போல கர்த்தருடைய வாய் சொல்லும் வார்த்தைகளின் ஆழமான காரியங்களை கேட்டு உணர்ந்து மற்ற மக்களுக்கு எச்சரிப்பான வார்த்தைகளை பேசும் ஞானம் நிறைந்தவர்களாய் விளங்கவும் தக்கதாக தேவனுடைய ஞானத்தின் கிருபைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தோண்டி எடுத்து பெற்றுக்கொள்ள ஏற்ற வல்லமைகளை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தீர்க்க தரிசனம் என்றால் மற்றவர்கள் சொல்கிறதை போல ஏனோ தானோ என்கின்ற ஒரு காரியம் அல்ல, தேவனுடைய அனந்தமான ஞானத்திற்குள்ளாக மூழ்கி எழும் அனுபவம் என்கிறதை பற்றி கர்த்தர் எங்களுக்கு சொன்னீரே. தேவனுடைய ஆழமான விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அனுபவம் என்கிறதை பற்றி கர்த்தர் எங்களுக்கு பேசினீரே. நீர் சொன்ன இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்கு இணங்க இங்கு காணப்படக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் நிலைகளும் தீர்க்க தரிசனத்திற்குரிய அபிஷேகத்திற்கு ஊடாக நடத்தப்பட்டு இந்த கடைசி காலத்திற்கு கர்த்தாவை ஓடக்கூடிய திராணி பெற்ற மக்களாய் அவர்கள் ஒவ்வொருவரும் உருவாக்கப்பட ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதித்து கனப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நான் வேண்டிக் கொள்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்ட வேத வசனங்களிலே நிலையாய் நின்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.